கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே வெறி பிடித்த வளர்ப்பு நாய் குடும்பத்தினரையே விரட்டி கடித்து வருவதால் வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ளனர். சுங்கான்கடை பகுதியைச் சேர்ந்த ஸ்டான்லி வேட்டைக்கு பயன்படுத்தப்படும் கன்னி என நாய் ஒன்றை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் அந்த நாய்க்கு திடீரென வெறி பிடித்ததால் நேற்று ஸ்டான்லியை கடித்துள்ளது. பின்னர் தந்தை, தாய் மற்றும் மனைவியை கடித்துள்ளது. இதனால் அச்சமடைந்த குடும்பத்தினர் கதவை பூட்டிக்கொண்டு வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ளனர். கேட் பூட்டப்பட்டிருப்பதால் நாய் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் வீட்டிற்குள்ளேயே சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இதனால் வீட்டில் உள்ளவர்கள் வெளியே போக முடியாமலும் வெளியே இருப்பவர்கள் வீட்டிற்குள் செல்ல முடியாமலும் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குடும்பத்தினர் வேதனை தெரிவித்தனர். வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாய் திடீர்னு வெறி பிடிச்சி வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிது. அப்போ என்னென்னா காலையில் 7 மணிக்கு நாங்கள் வீட்டை கேட்டை திறக்க வரும்போது கடிக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் நாங்கள் மாநகராட்சி தொடர்பு கொண்டோம். அவங்க இன்றைக்கி வர முடியாது, நாளைக்கு தான் வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. மாநகராட்சியில் எந்த நடவடிக்கையும் இதை பற்றி எடுக்கலை. இல்லை இதுக்கு மேலே எங்களுக்கு யாருக்கு சொல்லணும்னு தெரியல. இப்போ வீட்டை விட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் வெளியே வர முடியாது இருக்கிறாங்க. நாங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க உள்ளே போக முடியாமல் இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.